வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் ஃபோலிக் அமிலம் அது நிறைந்த சத்துணவுகள் ஏன் எடுக்கணும், எந்தெந்த உணவுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். அதுக்கு முன்னாடி மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்றைய சிந்தனைக்காக நிறைய பேர் வீட்டில் நான் பார்க்குறேங்க. இப்போ சமைக்கிறோம் இல்லைங்களா, ஈஸியாக குக்கிங் முடியணும்னு சொல்லிட்டு இந்த பெரிய வெங்காயத்தை டப்புன்னு கட் பண்ணி உடனே ஒரு எக் ஆம்லேட் போட்டுறது, ஒரு சாம்பாருக்கு, ஒரு பொரியலுக்கு டக்குன்னு 2 வெங்காயம் கட் பண்ணால் வேலை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சின்ன வெங்காயம் யூசேஜ் எல்லாரோடைய வீட்லேயும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் சின்ன வெங்காயத்தை தான் அரைச்சி குழம்பு வைப்பாங்க, அதை நிறைய சேர்த்தி தான் பொரியல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பழைய சாதமும் சின்ன வெங்காயமும் வச்சுட்டு சாப்பிட்டவங்க தான் நம்ம முன்னோர்கள். ஏன் அவ்வளோ சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணாங்க? குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் சின்ன வெங்காயம் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும், அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், கால்சியம் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், ரெகுலர் பீரியட்ஸ்க்கு அது சப்போர்ட் பண்ணும், உடல் எடை கூடாது, வெள்ளைப்படுதல் இருக்காது, முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இத்தனை விஷயம் நம்ம முன்னோர்களுக்கு நல்லபடியாக இருந்ததுக்கு அவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் முதற்கொண்டு நிறைய விஷயங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. நம்ம அந்த மரபை மறந்துட்டு இன்னைக்கு நிறைய பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண போக தான் நிறைய பிரச்சனைகளையும் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகளையும் நம்ம சந்திக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பெண்கள் கர்ப்ப காலத்துல ஃபோலிக் அமிலம் ஏன் எடுக்கணும், அதாவது முயற்சிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே எடுக்க சொல்றோம் இல்லைங்களா, எதுக்காக நம்ம எடுக்கணும்? அதாவது உங்களுடைய கரு முட்டையினுடைய வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கும் கர்ப்பப்பையில பதிஞ்சு வளரக்கூடிய காலகட்டத்திலையும், அதாவது குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரீ கன்சம்ஷன் பீரியட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோலிக் அமிலத்தை எடுக்க ஆரம்பிக்கணும். ப்ரோ கன்சம்ஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நீங்கள் கர்ப்பம் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே முயற்சிக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து கர்ப்பமாகி ஒரு 3-4 மாதம் வரைக்கும் ஃபோலிக் அமிலம் கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எவ்வளோ அளவு தேவையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 400 மைக்ரோகிராமோடைய அளவு தேவையாக இருக்குது. ஸோ 400 மைக்ரோகிராம் அளவு ஃபோலிக் அமிலம் பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுக்காக அந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய கரெக்டாக அந்த மூளை தண்டுவட வளர்ச்சி சீராக இருந்தால் தான் ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக வளரும். அந்த நியூரல் டியூபோட வளர்ச்சி ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுலேருந்து தான் ஒவ்வொரு உறுப்புகளும் வளர ஆரம்பிக்கும். அதனுடைய ஆரோக்கியம் சீர்கேடு இல்லாமல் நல்லபடியாக உருவாகிறதுக்கு ஃபோலிக் அமிலம் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி பிறவி குறைபாடு, கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைக்கு அந்த கருவிலேயே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக ஃபோலிக் அமிலம் இருக்குது. சில நேரங்களில் பரம்பரையாக ஏதாவது ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ், மரபணு காரணமாக ஏதாவது நோய் இருந்துன்னா கூட நம்ம ஃபோலிக் அமிலம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லாம் வராமலும் நம்மளால் தடுக்க முடியும். அதே மாதிரி குழந்தைக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட், இருதய சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு, சிசுவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃபோலிக் அமிலம் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி தாய்க்கு ரத்த சோகை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, நல்ல தொப்புள் கொடி நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு, நல்ல பிளசன்டல் ஃபார்மேஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோலிக் அமிலம் தேவையாக இருக்குது. நான் இப்போ நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கருமுட்டையோட வளர்ச்சி சீராக இல்லைங்க, அது உங்களுக்கு வருது, கருமுட்டையெல்லாம் இருக்கு ஆனால் வளர்ச்சி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்திலையுமே நீங்கள் ஃபோலிக் அமிலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எக் ஃபாலிக்
ஃபாலிகுலரோடைய க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி கரு நல்லா பதிஞ்சு வளர்றதுக்குமே அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த விதத்தில் வந்து ஃபோலிக் அமிலம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது என்னென்ன உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அன்றாடம் நீங்கள் சேர்த்திக்கக்கூடிய உணவுகளில் தான் இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் நம்ம காஷியஸாக கொஞ்சம் நிறையா சாப்பிட்டோம்னாலே அது கிடைச்சிரும். இப்போது நிறைய வந்து சிறுதானிய வகைகள் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது, முழுமையான தானியங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிறது. அதே மாதிரி அசைவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாமிச உணவுகளில் கல்லீரல் உணவுகள் அதிகமாக சேர்க்கும் பொழுது நமக்கு இந்த ஃபோலிக் அமிலம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லிவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி மீன் வகைகள் நல்லா சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை வந்து ரெகுலராக சேர்த்துக்கலாம். கீரை வகைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரையில் இருக்குது, வெந்தயக்கீரையில் இருக்குது, சிறுகீரையில் இருக்குது. அதே மாதிரி காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரக்கோலி, பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகளில் இருக்குது. அதே மாதிரி நிறைய முளைக்கட்டின பயிர் வகைகள் நீங்கள் எடுக்கும் பொழுதும் அதுலேருந்து ஃபோலிக் அமிலம் வந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். பழங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, சாத்துக்குடி, அவகேடோ இந்த மாதிரி பழங்கள்ல இருந்தும் நமக்கு வந்து ஃபோலிக் அமிலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு, எள்ளு, அதாவது சூரியகாந்தி விதை, கருப்பு எள்ளு இதில் இருந்து எல்லாமும் நமக்கு ஃபோலிக் அமிலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோலிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து ரெகுலராக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் டாக்டர். அப்போ நாங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 டேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஃப்ளாக்ஸ் சீட், ஆலிவ் விதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பொடி பண்ணி சுடு தண்ணியில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு ஆப்பிள் அல்லது ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை காலையில் என்னால் விட்டமின் சி நிறைஞ்ச ஃபுட்ஸை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு 11 o'clock போல் 2 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக மத்தியான சாதத்தில் லஞ்சில் ஏதாவது ஒரு கீரையை நீங்கள் சேர்த்துக்கணும். அந்த கீரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோலிக் அமிலத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ சீட்ஸ் எடுத்துக்கிறோம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், கீரை எடுத்துக்கிறோம். சமைக்கிற உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ் அல்லது செகப்பரிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா சிறுதானிய உணவுகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா சாமை அரிசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அசைவ பிரியர்களாக இருக்கீங்கன்னா ஒரு 2 மீன் துண்டு அல்லது ஒரு நாட்டுக்கோழியினுடைய முட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கரு பதிஞ்சு நல்ல ஆரோக்கியமாக வளர்றதோட அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியமும் சீராக இருக்கும். அப்போது கர்ப்பம் தரிக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் ஏன் ஃபோலிக் அமிலம் எடுக்கணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.